ஒல்லி 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 கொஞ்சம் விலங்கு. அட்லீஸ்ட் கார்னர் சீட்டாச்சும் கிடைக்கும். கார்னர் சீட் தான் வாங்கி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரிப்பு போறேன்ட்டு போகாதீங்க. டிக்கெட் 1350ன்றாங்க. ரூம் வந்து எப்படியும் 17,000 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. டூர் நம்ம தான் தெரியல. டூருக்கு மாதிரிலாம் இருக்கா வரலன்னு நினைக்கிறேன். இல்ல டூர்ல ஆனா இருட்டியே இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. 6 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 6 இல்ல 5 மணிக்கா ஹனிமூன் ட்ரிப் போட்டாரு. ஹனிமூன் ட்ரிப் என்னமோ நீங்களா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. இந்த நடப்பு இருந்துச்சுன்னா மண்ணை போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட். அவன் உட்கார வச்சு அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட். இதெல்லாம் தூக்கிறீங்க. நான் ஆல்ரெடி கட் பண்ண தூக்கிறீங்க. வீடியோ பார்த்துட்டா கட் பண்ணிடு. எதுக்கும் நீ எல்லாத்தையும் எடிட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஃபுட்டேஜ் தனியா எடுத்து வை. சல்மான் கல்யாணத்துக்கு வீடியோ போடு. சும்மா இருக்கல. மாவா ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு போடுறாங்க. ப்ரொஜெக்டர் வச்சு போடுறதுக்கு என்ன போடுறதுக்கு பாக்குறீங்களா நீங்க? இப்ப புது ட்ரெண்டா மீம் எல்லாம் போட்டு கலாய்க்கிறது. போயிட்டு வந்து கூப்பிடுறோம். ஆனா லைஃப் தொலைச்சிட்டேன். அதான் சொல்லுவேன். நம்ம நிலைமையே என்னன்னு தெரியலையா? அது எப்படி போதெல்லாம் அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு என்னமோ நம்ம பெருசா லைஃப்ல மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தா போன் சார்ஜ் அது வரும். ஒரு மணி நேரம் வரும். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. என்ன ஒரு மைக் அப்பப்போ மைக் இருக்கேன். யாருன்னு கேட்டா நாங்கதான் விளாகர்ஸ் அப்படிதான் இருப்போம் அப்படின்னு. வாங்க சொல்லுங்க, எங்க போறோம் என்ன பண்றோம் எதுவுமே சொல்லல. நான் சொல்லணுமா? எல்லாருமே வரட்ட போறீங்க. அதெல்லாம் நீ தான் பேசணும். எனக்கு அதெல்லாம் பேச நான் கேமரா செய்ய. திருப்பிட்டாங்கய்யா திருப்பிட்டாங்களே. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாச்சும் சன்பர்ன் போறோம். எப்படி நம்ம 6 பேர் முதல்ல உட்கார போறோம். அதான் நான் பேசுறேன். என்ன வார்த்தை பேச போட்டுட்டே இருக்கணும். போட்டுக்கலாமா? 88 கிலோ 85 கிலோ 71 கிலோ 2 பேரும் எப்படி கம்மியா இருப்பாங்க. டிக்கில படுத்துக்கா ஃப்ரெண்ட்ஸ். 4 ஒல்லியா இருக்கிறவங்க பின்னாடி போய் உட்காந்துக்கணும். ஒல்லி யாரும் நீங்க டிசைட் பண்ணுவீங்க. நான் ஒல்லியா தான். ஒல்லி 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 கொஞ்சம் விலங்கு. அட்லீஸ்ட் கார்னர் சீட்டாச்சும் கிடைக்கும். கார்னர் சீட் தான் வாங்கி இருக்கு. போற முடியும். கடைசியா அவனுக்கு 2 பேருக்கு ஒரு தடவை பாத்துக்க வர மாட்டானுங்க. அவங்க சைட்ல ஆகி போச்சுன்னா ஜெயில வந்து பாரு. எங்க சைட்ல ஆகி போச்சுன்னா கடையை காலி பண்ணிட்டு ஊரா பக்கம் போயிடணும். ஆடியோ கீடியோ கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமா இங்க மாட்டீங்க. சொல்லுங்க நீ எங்கடா பண்ற? இது முறை மாத்துறேன். நான் ஒரு லூஸ் கெட்ட வேறதெல்லாம் பேசுறேன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. கிளிப்ன்றது இந்த நேரமா எனக்கு தெரியல. சொல்லி விடு எங்க போறோம்னு சொல்லி விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க போறோம்னா எங்க போறோம்? சன்பர்ன் போறோம். மகாபலிபுரத்துல நடக்குது. ஆனா நடக்குமான்னு தான் தெரியல. நீங்க வெதரை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சோ குத்து மதிப்பா தான் போறோம். ஃபர்ஸ்டே வாங்கிட்டோம் பாருங்க. வாங்கிட்டோம் குத்து. ரோடு இல்ல பிளாக்கா இருக்கு. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இல்ல இல்ல அது ரைட் எடுத்து போய்க்கலாம். ரைட்டு போனோம். நீ யூ டர்ன் போட்டு போறியோ இல்ல எப்படி போறியோ நேரா அப்படியே விட்டுரு. ரைட்லயா? இதான் அந்த நேரா அந்த இதுல விடுறா. ரைட்ரா டேய் மகாபலிபுரத்து வழி தெரியாதா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரிப்பு போறேன்ட்டு போகாதீங்க. டிக்கெட் 1350ன்றாங்க. ரூம் வந்து எப்படியும் 17,000 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. 8,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னடா போட்டீங்க? அதுக்கப்புறம் உள்ள சிலது போட்டாங்க. இதெல்லாம் சேர்க்க போக ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய் வரும் போல இருக்கு. மாசம் 5,000 ரூபாய்க்கு எங்க போறது?
முன்னாடி எல்லாம் ஒரு ட்ரிப் போட்டாலே இப்பதான் ஒரு நாள் ஸ்டே பண்ணா 5000 ரூபாய் 5000 ரூபாய் டெய்லி ஆபீஸ் போயிட்டு வரதுக்கு எனக்கு இப்படி பண்ணீங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது? பொல்யூஷன் வச்சு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு காலையில, இது மாதிரி வந்து இது மாதிரி கான்செப்ட்லாம் வேணாம், இதே மாதிரி ஒரு 5000 ரூபாய்க்கு ரூம் மாசம் நான் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா வந்துமா ஒரு 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஒரு ரூம் போட்டு மொத்தமாவே செலவு ஆளுக்கு 1000 ரூபாய் முடிஞ்சிடும். What a vision, what a thought. பிச்சோல் అయిపోయారు మా టీం అంతా. அது எப்படி 1000 ஆகும்? 3000 ரூபாய் ஒரு ரூம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதர செலவுகள் நான் ஃப்ரீயா வந்துருவேன். இதர செலவுகள் ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபாய் 1500 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. ட்ரெயின் வந்து இவரோடது, அது அவரோட ஓன் எக்ஸ்பென்ஸ். அதான் இவர் சென்னையில இருந்திருக்கணும், அதுக்கு நண்பர் கோயம்புத்தூர் போயிட்டாரு தனியா. இதுல அதெல்லாம் கூப்பிட்டுனது ஃபைனல்ஸ்க்கு போன வாரம் நம்மள கோயம்புத்தூர் கூப்பிட்டல, கோயம்புத்தூர் போய் வாங்கி கோயம்புத்தூர் வந்தா ஜெயிச்சு இருப்பீங்களா? 2 வாரமா வெள்ள வெள்ளையா கோயம்புத்தூர்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடுத்ததா லெஃப்ட் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்க வேண்டியதான்டா. திருப்பூரூர், மகாபலிபுரம், கோவமல்னா அந்த யூசுவல் ரூட். தூர் நமக்கு தான் தெரியலையா? தூரு மாதிரிதான் இருக்கு, வரலன்னு நினைக்கிறேன். இல்ல தூர்ல, ஆனா இருட்டியே இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, 6 மணிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 6 இல்ல 5 மணிக்கா? 6 மணிக்கே வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எல்லாம் வந்துட்டீங்க, சரி வாங்க, அவ்வளவு தூரம் வந்துட்டாது போங்க, இப்படியே போயிடலாம்டா. நேரா தூக்கி அடிக்கல அந்த மாதிரி இருக்கு. இதுல என்னன்னா ஒதுங்க கூட இடம் கிடையாது, அத்தனை பேருக்கு ஒதுங்க எங்க இடம் இருக்கும். நான் எங்க வருவான்னு உங்களுக்கே தெரியும். மைக்கு போட்டிருக்காங்க, சாரி ஆபாசமா பேசாதீங்க. நான் டோலிகளோட ஒதுங்கிடுவேன். இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ரெட் ப்ரோ இவர் தான் வரமாட்டேன்ட்டாரு. சொல்லு ப்ரோ, ஒரே ஃபன்னா இருக்குன்னு சொல்லு. இப்பதான் ப்ரோ போயிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து ஊனுங்கெல்லாம் கத்துறாங்க, ஃபன்னா இருக்காங்க, ஸ்பீக்கர் போடுறாருங்க. நான் ப்ரோ வர்ற என்ஜாய்மெண்ட் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ மிஸ்டர் இன்ட்ரோவர்ட் எப்படி இருக்கீங்க? இன்ட்ரோவர்ட் அதான், அதாவது ரொம்ப பெரிய ஒரு தப்பு பண்ணிட்ட வாழ்க்கையில. இந்த மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட் அன்னைக்கு பாக்குறவங்க பிகர் இறங்குறதெல்லாம் ஒண்ணு ரகரகமா இறங்கு. எங்கேயே இறங்குது உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். லைஃப தொலைச்சிட்டேன். லைஃப தொலைச்சிட்டேடா நானா? இப்பெல்லாம் சொல்லாத நானா, உன என்ன சொல்றது? இதுக்கு மேல கிடையாது. ஆமா பாத்துக்க, எல்லாமே வரைக்கும் கஷ்டம். வந்திருந்திருக்கலாம் ப்ரோ, எல்லாம் மே வரைக்கும் தான் என்ஜாய் பண்ணிட்டு போட்டேன். விடுங்க, இங்க பதிவு பண்ணவே இல்லை. பதிவு பண்ணாதீங்க. மே மாசம் ஒண்ணுல எனக்கு சடங்கு. நீங்க வச்சிருக்க, நீங்க வந்ததுக்கு போதுமானது செஞ்சுட்டீங்க. கொய்யால மே மாசம் நீ அடிக்கிறியா? நீ என்ன எல்லாம் மே மாசம் தான் அப்படிலாம் சொல்லாதீங்க. வந்தீங்க பாத்தீங்களா, இப்ப சுத்தி வந்தீங்க பாருங்க கரெக்டா. அதுதான் தவறான விஷயம். அனிமன் ட்ரிப் போட்டாரு. நீங்களா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. ஒன்னு ட்ரிப் போட்டு ஒரு ரூம் பக்கத்து ரூம். இந்த நினப்பு இருந்துச்சுன்னா மண்ணை போட்டு மூடிடுங்க ஃப்ரெண்ட். அவன் உட்கார வச்சு அவங்க பதிவு பண்ணிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட். இதெல்லாம் தூக்கிறீங்க. ஏற்கனவே ஆப்பிரிக்காரங்க ரூம் பண்றான். நான் ஆல்ரெடி கட் பண்ண சொல்லிருக்கேன். வீடியோ பார்த்துட்டா கட் பண்ணிடு. உன்னோட இதே வரக்கூடாது. ஒரு டாக் இருந்து வந்ததே கட்ல இருக்கணும். எதுக்கும் நீ எல்லாத்தையும் எடிட் பண்ணி கொஞ்சம் நல்ல ஃபுட்டேஜ் தனியா எடுத்து வை. சல்மான் கல்யாணத்துக்கு வீடியோ போடு. சும்மா இருங்கடா. ஓ மாவா, ப்ரொஜெக்டர் எல்லாம் வச்சு போடுறாங்க. ப்ரொஜெக்டர் வச்சு போடுறதுக்கு என்ன போடுறதுக்கு பாக்குறீங்களா நீங்க? இப்ப புது ட்ரெண்டா மீம் எல்லாம் போட்டு கலாய்க்கிறது எல்லாம். அதெல்லாம் பண்ணோம். நம்ம சைல்ட்ஹுட் போட்டோகிராஃபரே வைக்கிறதா இல்ல. சல்மான் நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் தேடி நான் சைல்டா இருந்து வீடியோ எடுக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை, என்னோட சின்ன வயசுல என்னோட ஒன்றா படித்த நண்பர்கள், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ், என்னோட வளர்ச்சிக்கு காரணமான என்னோட ஃப்ரெண்ட்ஸ்
அத்தனை பேரையும் மேரேஜ் நம்ம ஒரு வாட்டியும் வீடியோ ஒல்லி பண்ணான்னு சொன்னா வரிசையா வந்துருவாங்க. முதல்ல நானே தான் இருப்போம். நாங்களே ஒரு அரை மணி நேரத்துக்கு பேச சொல்லுவீங்க. சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்டு தானே, எனக்கும் ஆசையா இருக்கு ஒரே விளையாட்டு அடிச்சுக்கிட்டா. இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடலாம் பிளான்ல போடலாம். அதெல்லாம் உங்க கல்யாணத்துல போட்டுக்குங்க. நாங்கெல்லாம் பாய்மார்கள் கொஞ்சம் அப்படி இருப்போம். அதனால நாங்கெல்லாம் நான் கேள இல்ல நாங்க பாய்மார்கள் ரொம்ப ரொம்ப உக்கர இபாதத்தா இருப்போம். சிரிக்கவே சிரிச்சாலே திட்டுவோம். என்ன கல்யாணத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு அப்படின்னுவோம். சரி ப்ரோ நான் போயிட்டு வந்துட்டு கூப்பிடுறோம். ஆனா லைஃப தொலைச்சிட்டேன் அதான் சொல்லுவேன். நம்ம நிலைமையே என்னன்னு தெரியலையா? அது எப்படி போதெல்லாம் அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு என்னமோ நம்ம பெருசா லைஃப்ல மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தா